அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? நீ நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு போனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம சாமி முன்னாடி பூ கூட போட்டு பாத்துட்டேன். சாமி சொல்றது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றது கேளு. அது ரொம்ப ரிஸ்கான வேலைமா. அந்த ஊருக்கெல்லாம் போக வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற? நானே எப்படியாச்சும் அவங்கள சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா இப்படி சொல்ற? வேற எப்படிமா சொல்றது? உன் மேலயும் அப்பா மேலயும் அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுலயும் உன் மேல கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அவங்க முன்னாடி நீ போய் நின்னா உன்னை பேசவே விட மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தி தான் துரத்தி விடுவாங்க. இதுதான் நடக்கும், பாக்குறியா? எனக்கும் அது தெரியும். ஆனாலும் நாங்க போவேன். உன் தாத்தா பாட்டி கிட்ட நான் பண்ணது தப்பு, இந்தாங்க உங்க பிள்ளைய உங்ககிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் கேட்க போறேன். என்னை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும், இல்லன்னா தலைவிதிப்படி எப்படியோ நடக்கட்டும். இந்த நிலைமையில அப்பாவை கூட்டிட்டு போய் உங்க பையனை ஏத்துக்கோங்கன்னு சொன்னா, ஏண்டி எப்படி இருந்த என் பையனை இப்படி ஆக்கிட்டீங்களேன்னு நம்மள துரத்தி தான் விடுவாங்க. இப்ப என்ன தாண்டி பண்றது? டாக்டர் வேற உங்க தாத்தா பாட்டி வந்தாதான் நல்லதுன்னு சொல்றாரு. நீ என்னடா அந்த ஊருக்கே போக கூடாதுன்னு சொல்ற. அப்புறம் எப்படி உங்க அப்பாவை குணப்படுத்துறது? அந்த ஊருக்கு போகவே வேண்டான்னு நான் சொல்லலையே, உன்னதான் அங்க போக வேண்டான்னு சொல்றேன். நான் அங்க போகாம வேற யார் அங்க போவா? நான் போறேம்மா.